இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 100. எழுச்சி பெறும் போர். வெளியுலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பேரழிவுமிக்க காலநிலை மாற்றங்களோ அல்லது ஏற்படவிருக்கும் அறிமுகமற்ற பேராபத்தின் நிழலோ ஆகிய எதனாலும் அசைக்க முடியாத கவனத்துடன் ஆதித்யா தன் பணியில் ஆழ்ந்திருந்தான். அவனது முழு உலகமும் அவன் முன்னே இருந்த விரல் நுனி அளவு மட்டுமேயான பழங்கால தங்க நிறத்திலான மருந்து பாத்திரத்தில் தான் உருவாக்கி கொண்டிருந்த நித்திய உயிர்ச்சூடர் எனும் மருந்தின் துல்லியமான நிலைத்தன்மையை உறுதி செய்வதிலேயே குவிந்திருந்தது. அவன் கையில் இன்னும் அந்த மருந்துக்கு உயிரூட்டக்கூடிய விண்மீன் ஒளியின் வீரியத்தை கொண்ட உயிர் விதை இலைகளை வைத்திருந்தான். அந்த இலைகள் இடமிருந்து பாயின் சக்தி அதிகபட்ச அழுத்தத்தையும் எல்லை மீறிய வீரியத்தையும் வெளிப்படுத்தும். இந்த கட்டுப்படுத்த முடியாத சக்தியை முழுமையாக ஆதித்யாவிடம் கையாளும் ஆற்றல் இல்லாவிட்டாலும் மற்ற மூலிகைகளின் சக்தியை பல மடங்கு பெருக்கி அவற்றை அந்த சிறிய பாத்திரத்தினுள் விண்வெளி ஆற்றலுடன் நிலைப்படுத்தும் அதிமுக்கியமான பணியில் அவன் மூச்சு திணறும் அளவிற்கு ஈடுபட்டிருந்தான். இது 6வது மற்றும் இறுதி நிலையாகும். வெற்றிக்கோ தோல்விக்கோ வழிவகுக்கும் முடிவு புள்ளி. அதே நேரத்தில் ஒளி வீசும் நட்சத்திர நகரின் வெளிவானின் வானம் திடீரென்று அபாயகரமான நீல நிற சூறாவளிகளால் சூழப்படத் தொடங்கியது. அந்த நீல சுழலுக்குள் மரணத்தின் அமைதி குடிகொண்டிருப்பது போலிருந்தது. இந்த விபரீதமான வானியல் மாற்றத்தை உணர்ந்த டிராகன் பீஸ்ட் தான் இனிமேலும் காத்திருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டது. அது தனது பிரம்மாண்டமான நெருப்பாலான உருவத்தை உடனடியாக மாற்றி அமைத்துக் கொண்டு உள்ளே நுழையவிருக்கும் துர் ஆத்மாக்களின் படையை தடுக்க தயாராக இருந்தது. அந்த ஆத்மாக்கள் ஆதித்யாவை நெருங்காமல் இருக்க மறுபுறம் யாழி ஆதித்யாவுக்கு தேவையான அளப்பரிய ஆன்மீக ஆத்மசக்தியை தனது பிரபஞ்ச பிணைப்பால் இடைவிடாமல் வழங்கிக் கொண்டிருந்தது. ஆதித்யாவின் மிக உன்னதமான ஆத்மாவின் பகுதி இப்போது அந்த மிருதுகணி பாத்திரத்திற்குள் நிலைநிறுத்தப்பட்டதால் கடவுளை கொல்லும் ஆயுதத்தால் கூட வெளிவர முடியாத சூழ்நிலையில் அது ஆதித்யாவின் ஆன்மீக உலகில் மிக பத்திரமாக ஒரு கோட்டைக்குள் இருப்பது போல் இருந்தது. டிராகன் பீஸ்ட் தனது உடலை ஒரு அச்சுறுத்தும் சர்வ வல்லமை பொருந்திய இரும்பு டிராகன் போல மாற்றி அமைத்துக்கொண்டு எந்த திசையிலிருந்து ஆபத்து வந்தாலும் அதனை உடனடியாகவும் ஆக்ரோஷத்துடனும் எதிர்கொள்ள தயாராக முழு வீச்சில் எல்லா திசைகளையும் கூர்ந்து பார்த்து கொண்டு நின்றது. அப்போது சரியாக அந்த நொடியில் நட்சத்திர நகரின் மேலே பளிங்கு வெள்ளைத்தன்மையுடன் 4 திசைகளிலும் 4 பிரம்மாண்டமான விண்வெளி பிளவுபட்ட விரிசல்கள் வானத்தில் ஏற்பட்டன. ஒவ்வொரு விரிசலும் அங்கிருந்த வெளியை ஒரு விதமான கருந்துளை வாயில் போலிருந்தது. இந்த திகைப்பூட்டும் செவிக்கிழிக்கும் ஓசை கிழக்கு எல்லையில் ரத்தம் தெறிக்க போரிட்டுக் கொண்டிருந்த அரசன் வீரசிம்மனுக்கும் கேட்டது. அப்போது வீரசிம்மன் ஒரு கொடூரமான அசுரனின் தலையை துண்டாக வெட்டி தூக்கி எறிந்தபடியே உணர்ச்சி பொங்கத் திரும்பி நகரின் மையத்தை பார்த்தார். என்ன நடக்கிறது அங்கே? யார் இந்த தாக்குதலை நகரத்தில் நடத்துவது? யாருக்கு அவ்வளவு தைரியம்? இந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த விண்வெளி படையா என்று அவர் உள்ளுக்குள் பீதியுடனும் குழப்பத்துடனும் யோசித்துக் கொண்டிருக்கையில் அதே நேரம் அவருடன் சண்டையிட்ட அந்த அரக்கப்படைகளின் கண்களிலும் ஒரு தீவிரமான பீதியும் மரண அச்சமும் தோன்றின. அவர்கள் தாக்குதலை உடனடியாக நிறுத்தி எல்லையிலிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் வெறியுடன் பின்வாங்கி காட்டுப்பகுதியை நோக்கி தலை தெறிக்க ஓடத் தொடங்கினர். வீரசிம்மனின் கைகளில் ஆயுதங்களுடன் நின்ற வீரர்கள் அந்த அரக்கர்களை பார்த்து பெரும் திகைப்பில் உறைந்து நின்றனர். என்ன ஆனது? எதற்காக திடீரென்று இவ்வளவு நேரம் ஆவேசமாக சண்டையிட்டு அரக்கர்கள் பின்வாங்குகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே வீரசிம்மன் நகரை நோக்கி தனது கூர்மையான அனுபவம் மிக்க கண்களால் நடக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக உள்வாங்கி கவனித்தார். ஆனால் அவரால் நீண்ட நேரம் அந்த நிகழ்வுகளை கவனிக்க முடியவில்லை. அவரது சக்தியின் உள்ளுணர்வு நகரின் மையத்தில் ஏதோ மிக பெரிய உடனடி மரண ஆபத்து காத்திருக்கிறது என்று உள்மனத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து உரக்க அளித்துக் கொண்டே இருந்தது. அதனால் வீரசிம்மன் தனது அருகிலிருந்த 7வது மற்றும் 8வது தளபதியை பார்த்தார். உடனே நீங்கள் இருவரும் திரும்பி நகரச் சுவர்களை மீண்டும் இரும்பு கவசம் போல பலப்படுத்துங்கள். நீங்கள் நகரில் பழம்பெரும் பாதுகாப்பு சடங்குகளின் கல்வெட்டை செயல்படுத்தி பாதுகாப்பை முழு வீச்சில் அதிகரியுங்கள் என்று உறுதியான அனல் பருக்கும் குரலில் கட்டளையிட்டுவிட்டு அங்கிருந்து ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நகர மையத்தை நோக்கி காற்று வேகத்தில் புறப்பட்டார். நட்சத்திர நகரின் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த ராணியும் அவரது குழுவினரும் தூரத்தில் வானத்தில் ஏற்பட்ட திகிலூட்டும் விளைவுகளையும் பிரபஞ்ச ஆற்றலின் அதிர்வுகளையும் கண்டார்கள். அதை பார்த்த ராணி, அங்கிருப்பது நகரம்தான் போலிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே ஏதோ ஆபத்தான கட்டுக்கடங்காத போர் நடைபெற்று கொண்டிருக்கிறதா
என்று சந்தேகத்துடனும் அனல் பருக்கும் கவலையுடனும் கேட்டார். அனைவரின் பார்வையும் வானத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த இயற்கைக்கு எதிரான மரண மாற்றத்தின் மீதுதான் இருந்தது. அப்போது நட்சத்திர நகரின் மேலே திறக்கப்பட்ட அந்த 4 வெள்ளை திறப்புகளிலிருந்தும் ஊடுருவும் பயங்கரமான அழல்களின் சத்தத்துடன் நூற்றுக்கணக்கான பளிங்கு வெள்ளை நிறத்திலான ஆத்ம உருவங்கள் வெளிவரத் தொடங்கின. அவைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்த பயங்கரத்தை வெளிப்படுத்தின. அதை கண்ட நகரத்து மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அலறியடித்து ஓடத் தொடங்கினர். ஏற்கனவே விசித்திரமான சாபத்தினால் பாதிக்கப்பட்டு இறப்பின் விளிம்பில் இருந்த சில மக்கள் இப்போது இந்த பயங்கரமான நிகழ்வைக் கண்டு அச்சத்தில் நடுங்கி தரையில் விழுந்து கிடந்தனர். அங்கிருந்த வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன நடக்கிறது என்று சற்றும் புரியவில்லை. நெருப்பு கோழிகளை தேடி அதன் இரத்தத்தை பெற அவசர பயணமாக அரக்கர்களின் காட்டுக்கு சென்றிருந்ததால் இப்போது நட்சத்திர நகரின் மையத்தில் இருப்பது தளபதி சுமத்திரை மட்டுமே. அவளுடன் சில வீரர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மட்டுமே உடனிருந்தனர். சுமத்திரைக்கு எதிர்வரும் எதிரியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. இந்த வெள்ளை உருவங்கள் யார் என்றும் புரியவில்லை. அவள் கையில் பளபளக்கும் கத்தியுடன் இரும்பை போல உறுதியான தைரியத்துடன் நின்றாள். யாராக இருந்தாலும் சரி, என் நகரத்தின் மக்களை யாரையும் தாக்கவிட மாட்டேன் என்று கர்ஜிக்கும் வீராவேசமான குரலில் சூளுரைத்தாள். மேலிருந்து வருவது என்ன சக்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, அது பிரபஞ்சத்தின் முடிவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராட எல்லாரும் உடனடியாக தயாராகுங்கள் என்று உறுதியான தளபதிக்குரிய கட்டளையை இட்டாள். மீதமிருந்த வீரர்கள் தங்கள் பறக்கும் குதிரைகளில் ஏறி அமர்ந்து கொண்டும், சில வீரர்கள் தங்களது ஆன்மீக கத்தியை பறக்கவிட்டு அதில் ஏறி நின்று கொண்டும் சவாடை எதிர்கொள்ளும் வைராகியத்துடன் காத்திருந்தனர். வெளியே நூற்றுக்கணக்கான ஆத்ம உருவங்கள் வானத்தில் சுழன்று கொண்டிருக்க, ஆதித்யா மிருதாயினியின் நித்திய உயிர் சுடர் கலவையின் கடைசியான உச்சபட்ச எல்லையை அடைந்ததை உணர்ந்தான். இப்போது இந்த விண்மீன் ஒளி வீசும் உயிர் இலையை அவன் செய்து கொண்டிருந்த 6வது நிலை ஆன்மீக ஆத்மசக்தி பாதுகாப்பு மருந்தை உற்பத்தி செய்யும் கடைசி செய்முறையை தொடங்கினான். அபாயத்தின் உச்சம். ஆதித்யா தன் கையில் இருந்த அந்த இலையை தங்க நிற மருத்துவ பாத்திரத்தில் சேர்த்த சரியான நொடியில் இவ்வளவு நேரம் வானத்தில் சுற்றி பறந்து கொண்டிருந்த அந்த வெள்ளை நிற ஆன்மாக்கள் அனைத்தும் ஒரு சேர ஒரு பயங்கரமான மரண ஓலத்தின் இழுச்சி கூச்சலை எழுப்பி ஆதித்யா இருக்கும் அந்த மருத்துவ கிடங்கை நோக்கி மின்னல் வேகத்தில் விரைந்தன. அதே நேரம் தரையில் நின்று கொண்டிருந்த சுமித்ரை மற்றும் அவளது வீரர்கள் திடீரென தரையை நோக்கி பாயும் ஆன்மாக்களை பார்த்து உரக்க கூவினாள். தாக்குங்கள், உடனே அதை தாக்கி அழியுங்கள், ஒரு ஆன்மாவையும் உள்ளே விடாதீர்கள் என்று கூறி அவள் பறக்கும் குதிரையில் ஏறி உக்கிரமான உத்வேகத்துடன் அந்த ஆன்மாக்களுடன் சண்டையிடச் சென்றார். ஆன்மாக்களுக்கும் சுமித்ராவின் குழுவிற்கும் இரக்கமற்ற உக்கிரமான போர் மூண்டது. வீரர்கள் என்னதான் தங்கள் ஆயுதங்களால் அந்த ஆன்மாக்களை அழித்தாலும் அவைகள் அனைத்தும் மீண்டும் ஆன்மாக்களின் உருவில் தோன்றி அந்த விண்வெளி கதவு வழியாக ஓயாமல் படையெடுத்து வந்து கொண்டே இருந்தன. வீரர்களால் அவற்றின் எண்ணிக்கையை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அது பெருமளவில் அதிகரித்து கொண்டே இருந்தது. வீரர்கள் சோர்வுற்று அங்குமிங்கும் ஆற்றல் இழந்து தூக்கி எறியப்பட்டனர். இவை அனைத்தையும் தனது படைப்பு கடவுளுக்குரிய ஆன்மீக ஆத்ம கண்ணால் அந்த மருத்துவ கிடங்கின் உள்ளே இருந்து டிராகன் பீஸ்ட் பார்த்து கொண்டிருந்தது. இவர்களால் அவற்றை தடுக்க முடியாது, ஆதித்யாவுக்கு இன்னும் நேரம் தேவை என்று டிராகன் பீஸ்ட் உறுதியாக முடிவு செய்தவுடன் ஒரு மாபெரும் பேரழிவு மிக்க இடியின் சத்தம் வானை பிளந்தது. டிராகன் பீஸ்ட் நின்று கொண்டிருந்த கட்டிடத்தின் மேலிருந்த கூரை சுக்கு நூறாக சிதறுண்டு வெடித்தது. மேலே பறந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் அதிர்ச்சியின் உறைபனியால் திரும்பி பார்த்தனர். மருத்துவ கிடங்கின் உள்ளிருந்து செந்நிற நெருப்பை கக்கிக் கொண்டு விண்ணை முட்டும் கோபத்துடன் டிராகன் பீஸ்ட் சீறி பாய்ந்து வானத்தில் இருக்கும் ஆன்மாக்களை நோக்கி நெருப்பு புயல் போல விரைந்தது. அதை பார்த்தவர்கள் அதிர்ச்சியிலும் அதீத பயத்திலும் தங்கள் சுவாசத்தை இழந்து நின்றனர். ஒருவரையொருவர் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் பார்த்து கொண்டனர். டிராகனா? பழம்பெரும் நெருப்பு டிராகனா? இது பனி பிரதேசத்தில் இருக்கிறதா? இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரிய கூக்கம் விண்ணை தொட்டது. சுமித்ரைக்கு நடப்பது என்னவென்று புரியவில்லை. நான் நிஜமாக நட்சத்திர நகரத்தில்தான் இருக்கிறேனா அல்லது இலக்கியத்தில் படித்த டிராகன்கள் வாழும் கனவு உலகில் இருக்கிறேனா என்று அவளுக்கு பிரமை போன்றதொரு உணர்வு தோன்றியது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த அனைத்து வீரர்களையும் விலக்கி நகரத்தின் மைய வானத்திற்கு வந்த டிராகன் பீஸ்ட்
அங்குள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் மரணத்தை அறிவிக்கும் சவால் விடும் விதமாக ஒரு பயங்கரமான செவியை பிளக்கும் மலைகளை உருக்கும் சத்தத்தை எழுப்பியது. இது இப்ப என்ன பண்ணுது என்று சுமித்ரா வியப்புடன் டிராகன் பீஸ்டை பார்த்தால், அப்போது இளவரசி பின்வாங்க என்று ஒரு வீரன் பறக்கும் குதிரையில் அமர்ந்தபடி சுமித்ராவிடம் கூறினான். என்ன என்று கேட்க, அது ஆன்மாக்களுக்கு எதிராக சவால் விடுவது போல் தோன்றுகிறது. நாம் இப்போது பின்வாங்குவதுதான் நமக்கு நல்லது என்று அடிபட்ட மார்பை பிடித்துக்கொண்டு அவன் கூறினான். என்ன, இது நமது சார்பாக போரிடுகிறதா என்று ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியுடன் அவள் டிராகன் பீஸ்டை பார்த்தாள். அனைத்து ஆன்மாக்களின் பார்வையும் இப்போது அவர்களின் ஒரே எதிரியாகிய டிராகன் பீஸ்ட் மீது நிலைத்தது. டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவுக்கு மருந்தை முடிப்பதற்கான மிகவும் விலைமதிப்பற்ற நேரத்தை அளிக்க வேண்டுமென்றே அந்த துர் ஆத்மாக்களின் படையுடன் நேருக்கு நேர் மோத வந்திருந்தது. இந்த சண்டையின் உக்கிரத்தை ராணி மற்றும் அவரது குழுவினர் தெளிவாக கண்டனர். ராணிக்கு இந்த வெள்ளை ஆன்மாக்களை பார்த்தபோது அவளது நினைவுகளில் படித்து மறைந்திருந்த ஒரு பழங்கால போர் பற்றிய ஞாபகம் பழிச்சென மிள்ளினது. இது சாதாரண சக்தி அல்ல, நாம் உடனடியாக சென்றாக வேண்டும் என்று அவள் தனது குழுவிற்கு ஆணையிட்டு மரண வேகத்தில் நகரத்தை நோக்கி சென்றாள். ராஜசிம்மனும் தனது 6 கால் குதிரை மிருகத்தின் மீதும் வழக்கமான குதிரைகள் மீதும் அமர்ந்தபடி சண்டையின் மையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் சிறப்பு படையும் சிகண்டனும் பின்தொடர்ந்தனர். டிராகன் பீஸ்ட் ஆன்மாக்களுடன் மோத அது அந்த வானத்தை நெருப்பாலும் ஆன்மாக்களின் ஒளியாலும் நிரம்பி வழிந்தது. பூமியில் சுமித்ரை தனது கடைசி மூச்சு இருக்கும் வரை சண்டையிட தயாராக இருந்தாள். அந்த உச்சக்கட்ட போரின் நடுவில் ராணியின் குழுவும் ராஜசிம்மனும் தங்கள் குழுக்களுடன் நகரத்தின் மையத்தை வெவ்வேறு திசைகளில் இருந்து வந்து மையத்தை அடைந்தனர். ஆதித்யாவை காப்பாற்றவும் அவன் உள்ளே நடத்தி வரும் ஆன்மீக மரணத்திற்கும் குறைவில்லாத போராட்டத்திற்கு சிறிது விலைமதிப்பற்ற அவகாசத்தை பெற்றுத்தரவும் டிராகன் பீஸ்ட் நேரடியாக முற்றும் எதிர்பார்க்காத விதமாக தனது சர்வ வல்லமை பொருந்திய இருப்பை வெளிப்படுத்தியது. அது வானத்திற்கே சீற்றத்துடன் வந்ததால் அதை கண்ட அனைவரின் கண்களும் அதிர்ச்சியாலும் பேராசையாலும் மின்னின. ஏனெனில் இதுபோன்ற பழம்பெரும் நெருப்பு டிராகனின் சக்தியும் இனமும் உலகில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டதாக கருதப்பட்டது. இந்த சமூகத்தின் அதி உயர் சக்தியை வைத்திருப்பவர் மிகவும் விசேஷமானவரால் டிராகனின் பிரம்மாண்ட உருவத்தையோ அல்லது அழிக்கும் டிராகன் சக்தியையோ அரக்கர்களும் மனிதர்களும் பார்த்தால் அதை எப்படியாவது தன் வசப்படுத்திக் கொள்ள அனைவரும் வெறியுடன் ஆர்வம் கொள்வார்கள். அதே தீவிரமான எண்ணம்தான் இப்போது டிராகன் பீஸ்டை பார்த்தவர்களின் கண்களிலும் நெருப்பாக எரிந்தது. ஆகையால்தான் டிராகன் தனது இருப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஆதித்யாவுடன் இணைந்து தனது மர்மமிக்க சக்தியை மறைத்து வந்திருந்தது. ஆனால் இப்போது ஆபத்தில் இருக்கும் ஆதித்யாவையும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பேரழிவு சூழ்நிலையையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் அது தனது தனித்தன்மையை வெளிப்படுத்த தவிர்க்க முடியாத கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. அது ஒரு மாபெரும் மலைகளை உருட்டும் கர்ஜனையுடன் வானத்தில் மிதந்து கொண்டிருக்க அந்த ஆன்மாக்கள் கொந்தளித்து டிராகனை தாக்க முற்பட்டன. இருந்தபோதிலும் டிராகன் தனது வாயில் உமிழும் கதகதப்பான உலகை உருமாற்றும் சக்தி வாய்ந்த நெருப்பு காற்றை ஆன்மாக்களின் மீது சீறி பாய்ச்சியது. அந்த நெருப்பு புயல் பட்டவுடன் பல ஆன்மாக்கள் பனிக்கட்டி போல காற்றில் கரைவது போல மறைந்தன. ஆனாலும் மீண்டும் அவை அனைத்தும் ஆன்மாக்களின் உலகில் தோன்றி அந்த விண்வெளி விரிசல் வழியாக ஓயாமல் அலை போல போர்க்களத்தை வந்தடைந்தன. டிராகன் அந்த நகருக்குள்ளேயே சுழன்று சுழன்று பறந்து ஒவ்வொரு ஆன்மாக்களுடனும் தனது படைப்பு கடவுளின் சக்தியினால் ஆக்கிரமமாகவும் விடாப்பிடியாகவும் மோதிக்கொண்டிருந்தது. அதன் ஒவ்வொரு அசைவும் வானத்தில் வரையப்பட்ட செந்நிற ஓவியம் போல இருந்தது. தொடரும்.